நாம் போன வாரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை கூடி தேவ சமூகத்திலே பெண்களுக்காக, கணவர்மார்களுக்காக, குடும்பங்களுக்காய், ஊழியத்திற்காய் ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பெண்கள் என்றால் ஒரு தாழ்மையானவர்கள், பெண்கள் என்றால் அவர்கள் வீட்டு வேலை தான் செய்ய வேண்டும், பெண்கள் என்றால் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு கணவன் மனைவி பிள்ளைகளை பராமரித்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்போ அப்படி அல்ல. ஆதாமை தேவனாய் கர்த்தர் மண்ணினால் சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பெண்ணை சிருஷ்டித்த போது அல்லது உருவாக்கின போது தேவன் ஆதாமை அயர்ந்த நித்திரையடை செய்து குளோரோஃபார்ம் அப்பயே கொடுத்துட்டாருங்க. அவர் டாக்டர் சொன்னார், ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்லவர், அப்பயே குளோரோஃபார்ம் கொடுத்துட்டாருன்னு. அங்கே படுக்க வைத்து அயர்ந்த நித்திரையை வர வைத்து விழாவிலே எலும்பிலே ஒரு எலும்பை அழகாக எடுத்தார். பெண்கள் நீங்கள் எவ்வளோ பாக்கியவதின்னு பாருங்கள். போட்டு மண்ணை போட்டு கொசைஞ்சு அதை அப்புறம் அடித்து அதை செம்மனாக்கி அவர் ஒரு பொம்மை செஞ்சு அதுக்கப்புறம் அவர் ஆண்டவர் ஊதி அவர் எழுப்புனதெல்லாம் கஷ்டம். எங்களை போல் ஆதாமுக்கு. உங்களை போல் பெண்கள் நீங்கள் ரொம்ப பாக்கியவதிகள். ரொம்ப அழகாக சிருஷ்டிக்கப்பட்டு அழகாக ஒரு விழா எலும்பை அப்படி நைஸாக எடுத்தாருங்க. அதை அப்படியே சதையால் அடைத்தாருங்க. அதை அழகாக ஒரு பெண்ணாக செஞ்சு கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி நிப்பாட்டினார். அந்த அம்மா தான் பேர் என்ன பேருங்க? ஏவாள். ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை காணா. ஆமென். ஏவாள்னாவே எதுக்கு ஏவாளை போய் நம்ம சொல்கிறோமே, ஏவாள் தான் முதல் பெண் யாருங்க வேதத்தில்? ஏவாள். அழகாக வந்து சிங்காரிச்சு வந்து எப்படி நிப்பாட்டினார் தெரியுமா? எப்படி நிப்பாரு? சின்ன பிள்ளை போல நிப்பாட்டினாரா? எப்படி நிப்பாட்டினாருங்க? அப்படியே அழகிய மணவாட்டியை கொண்டு வந்து நம்ம எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணி வந்து லிப்டிங்கு அடித்து அப்போ அடித்து அது கூட போனாங்க. கல்யாணம் முடிச்சு 2 நாளுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளைக்கு சிவப்பு போகல. நான் பார்த்தேன், இது இன்னும் சிவப்பு போகாமல் இருக்கு. அந்த அடிங்க உண்மையை தான் சொல்கிறேன். போட்டு சிங்காரிச்சு கருப்பு சிவப்பாக்கி சிவப்பை கருப்பாக்கி எல்லாம் மாற்றி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க ரொம்ப நல்லவருங்க. ஆமென் சொல்லுங்க. மணவாட்டியை சிங்காரிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டாராங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. பெண்கள் எவ்வளோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க. டைரக்டாகவே கிட்டத்தட்ட வேத வண்ணுலன்னு சொல்கிறாங்க. ஆதாமுக்கு சிருஷ்டித்த போது எத்தனை வயசு தெரியுமா? 30 வயது. ஏவாளுக்கு 3 வயது டிஃபரெண்ட்டுங்கிறாங்க ஒரு சிலர் வந்து 10 வயசு டிஃபரெண்ட்டுங்கிறாங்க. ஆனால் வேதம் கரெக்டாக பார்க்கும்போது என்ன ஈக்குவல் வயசு என்று சொல்லுகிறார்கள். சம்படி வேத ஸ்காலர்ஸ் சொல்லிடுறாங்க. ஏன்னா வேதத்தில் எழுதப்படாத அநேக ரகசியங்க நம்மளுக்கு கிடைச்சது இந்த 66 புக்கு பாக்கியம் என்று எழுதிங்க. ஏன்னால் இதை தவிர நிறைய ஆண்டவர் வந்து எழுதப்படாத வாக்கியர்களாம் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். யோவான் இதெல்லாம் தாங்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரியாகிய ஸ்திரீகளுக்கெல்லாம் தாயாகிய, எங்களுக்கும் தாயாகிய, ஆமென் சொல்லுங்க. ஆம்பளைகளுக்கு யாருங்க? நீங்கள் தான் தாய். ஆம்பளைகளுக்கும் எங்கள் அம்மா, நாங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். நீங்களாம் அம்மா இருங்க பாருங்க. எல்லாருக்கும் தாயானவள் சகோதரி மாருங்க கொடுத்து வச்சுங்க. ஆம்பளைக்கும் தாய், பெம்பளைக்கும் தாய், எல்லாருக்கும் தாய். ஆமென். ஆனால் உலகத்தில் ஒரு பழமொழி சொன்னார் பாருங்க, ஆவதும் பெண்ணாலே. சொல்லுங்க. அதை மட்டும் என்னையா இதை மட்டும் சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஆவதும் பெண்ணாலே. அது உலக பழமொழி. நமக்கு அப்படி இல்லைங்க. நம்முடைய பிள்ளைகள் வந்து அழிந்து இருந்தோம். நம்மை தேவனாய் கர்த்தர் சிருஷ்டித்து அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஸ்திரியாக கொண்டு வந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்ம வந்து அழிந்திருக்க மக்களை கூட்டி வந்து சேர்க்கணும். புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் வீட்டை அடிச்சு போறான்னு சொல்லியிருக்கு. புத்தி உள்ள மனைவி கணவனுக்கு என்ன இருக்காங்க? புத்தி இல்லாதவர் அப்படியே எலும்பு உருக்கி அந்த அப்படியே விழுந்து என்ன சொன்னாலும் செத்து போயிடுவாருங்க. அப்படியே அல்ல. அதைத்தான் அவன் சொன்ன, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னா. அது ஒரு வேளை சொன்னாருங்க. ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறார்,
ஆவதும் பின்னால தான் ஏதேன் தோட்டத்தில் ஆச்சுங்க. அந்த அம்மானால தான் கெட்டு போய் வெளியே வரணுது அந்த அம்மானால தான் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, இந்த நாளிலும் சற்று வெளிச்சத்திலே நாம் அருமையான சகோதரி ஏவாளைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். சும்மா கொஞ்சம் ஜஸ்ட் கர்த்தர் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தில் உங்களுக்கு அதை அறிவிக்க நீங்களாம் ஒரு பாக்கியவான்கள், ஒரு பாக்கியவதிகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆமென். யார் பெயரிட்டதுங்க? ஆமா, ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தா ஏவாளுக்கு யார் பேர்? இந்த வசனத்தை படிக்கவே இல்லை அவர். மிருகங்களுக்கெல்லாம் வச்சாருங்க. அப்ப அவங்களுக்கு யார் வைக்க போறா? தன் மனைவிக்கு அவர் தான் பெயர் வைத்தார். ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டால், ஏவாள் என்று என்ன அர்த்தம் தெரியுமா? அதிலே போட்டிருக்க, ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த அம்மா தான். ஹல்லேலூயா. சகோதரிமார்கள் வந்திருக்க நீங்க அத்தனை பேரும், நீங்கள் ஜீவனுள்ள எல்லாருக்கும் ஒரு தாயாக நாம் இருந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. படைப்பின் முதல் பெண்மணி ஏவாள் யாருங்க? படைப்பின் முதல் பெண்மணி. உயிருள்ளோருக்கு எல்லாருக்கும் தாய். இன்னும் சொல்ல போனால் உயிருள்ளோருக்கு எல்லாருக்கும் தாய். யார் இந்த ஏவாள்? ஏன் தேவனாய் கர்த்தர் மனிதனை அப்படியே விட்டிருக்கலாம்? ஏன் ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு கொடுக்கும்படியாக, ஆதாமுக்கு ஒரு துணையாக உலகத்திலே ஒரு பரிசுத்த சந்ததிகளை உருவாக்கி தேவ சித்தத்தை செய்யும்படியாகத்தான் தேவனாய் கர்த்தர் ஏவாளை சிருஷ்டித்தார். இல்லாட்டி ஆதாம் மட்டும் விட்டுருக்கலாங்க, எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய திட்டம் அவர்களை இருவரையும் எந்த சாயல படைத்தாருங்க? தேவ சாயல. ஆமென் சொல்லுங்க. சகோதரிமார்கள் எல்லாரும் நீங்க தேவசாயலுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு முகம் இருக்குங்க. நீங்க பாருங்க, உலகத்துள்ள அத்தனை கோடி சகோதரிமார்களும் ஒரு முகம் இருக்காதுங்க, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம். தேவன் அவ்வளவு அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவசாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். ஏவாளை விசேஷமாக மிகுந்த அழகுள்ளவள் என்று எழுதியிருக்கிறது, ஏற்ற துணையாக எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்திலே ஏவாளுக்கு பெயர் என்ன தெரியுமா? ஈவ். என்னங்க? ஈவ். எபிரேய பாஷையிலே ஷாவா என்று எழுதியிருக்கிறது. எபிரேய பாஷையில் என்னதுங்க? ஷாவா, சா வா என்று எபிரேய பாஷையிலே எழுதியிருக்கிறதுங்க. கிரேக்க பாஷையிலே ஈவா. நல்லா கழிச்சுங்க. எபிரேய பாஷையிலே ஷாவா. ஷாவா என்று சொன்னால் சாவாமை உடையவர். கிரேக்க பாஷையில் அவருடைய பெயர் ஈவா. அப்படின்னா ஜீவன் உள்ள, அது லைவ், அதாவது லைஃப் ஆர் லிவிங் என்று சொல்லி அதோடைய அர்த்தம். ஆங்கிலத்திலே ஈவ், எபிரேய பாஷையிலே சாவா, கிரேக்க பாஷையிலே ஈவா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இவ்வளவு பேர் ஏவாளுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலே ஒரு பரலோகம் இருந்ததுங்க. இந்த பூமியில ஒரு பரலோகம் இருந்தது. என்ன பரலோகம்? ஏதேன் தோட்டமாகிய பரலோகம். அந்த பரலோகத்தில் அருமையான ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அங்கே சிருஷ்டித்து அவை எல்லாத்தையும் ஆண்டுகொள்ள செய்தது மட்டுமல்ல, ஏவாள் ரொம்பவும் அருமையான அந்த அம்மா, வாங்க வாங்க ஆண்டவர் வந்து விட்டார் என்று சொல்லி பகலில் குளிர்ச்சியான நேரத்தையெல்லாம் ஆண்டவர் வரும்போதெல்லாம், எப்பயுமே வரலங்க, ஆல்வேஸ் வரல, டெய்லி வரல. நீ நினைக்கிறதுலாம் தப்புங்க. ஒரு சமயத்தில் அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கத்தான் வந்தார். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஏவாளும் கணவரும் ஜெபித்தாங்க, பண்படுத்தினாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க. வந்து பார்க்கும்போதெல்லாம் குளிர்ச்சியான வேலை, ரொம்ப சந்தோஷம், பேசினார்கள், உறவாடினார்கள், தேவ சித்தத்தை அருமையாக செய்தார்கள். கணவனுக்கு
துணையாக, கணவனுக்கு உதவியாக, தேவ சித்தத்தை செய்கிற அருமையான ஒரு மனைவியாக காணப்பட்டார். ஏன் இங்கே எடுத்தாங்க? இங்கே எடுத்தது காரணம் என்னவென்றால், ஆனால் இன்றைக்கும் சம உரிமை கிடைக்கவில்லை. இந்த விழா எலும்பு எடுத்த நோக்கம் ஒரு காரியம் இருக்குங்க. இந்த விழா எலும்பு ஒரு உள்ளே ஒரு மஜை இருக்குது, அது பேர் மஜை என்று ஆங்கிலத்தில் அந்த சொல்லுவார்கள். அந்த மஜைக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. விழா எலும்பை தேவன் எடுத்தது ஒரு பெரிய காரியம். ஏன்னா விழா எலும்பு மறுபடியும் வளருங்கிறாங்க. அது இல்லாட்டியும் விழா எலும்பு இல்லாட்டியும் அவன் வாழலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் விழா எலும்பு எடுத்தது சமமாக அவளுக்கு ஒரு அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையாக மேலே இருந்து அவர் எடுத்திருக்கலாம், காலில் இருந்து எடுத்திருக்கலாங்க, எடுக்கலை. ஏன்னா மேலேன்னா அந்த அம்மா உட்காந்து ஆளுகை செய்யும், காலில் இருந்து அந்த அம்மா மிதித்து கொண்டே இருப்பாங்க, ஐயா மிதிப்பார். ஈக்குவலாக சம உரிமை கொடுக்க முடியாததான் தேவன் எடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது ஒரு பெரிய அது ரகசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த எலும்பு தேவனுடைய சித்தத்தை பார்க்கும்போது, அது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது விழா எலும்பை குத்தினார்கள். அந்த எலும்புக்குள்ளாக போய் காற்றுக்குள்ளாக லிவிங் என்ன சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஃபாட்ஸ் இருக்குங்க, அதில் போய் குத்துச்சா அந்த இரத்த வெளியில் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஏவாள் ஒரு சபைக்கு ஒரு அடையாளம். ஆதாம்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. சபைக்குள்ளே எல்லாமே நமக்கு பெண்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு மனைவிமார்கள் உண்டு. சபைக்குள்ளே எல்லாமே இருக்கிறது. ஒரு ஏவாள் என்பது சபையை குறித்தான ஒரு பெரிய அது ரகசியம் என்று சொல்லியிருக்கிறது எபேசியரில். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அந்த விழா எலும்பை தேவனாய் கர்த்தர் ஒரு சபையை உருவாக்கணுங்கிறதுக்காக எடுத்தார் என்று சொல்லி அநேகர் அவ்விதமாக சொல்லுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழகாக கீழ்ப்படிஞ்சாங்க, அழகாக உலாவினாங்க. அவங்க செய்த ஒரே ஒரு தப்பு என்னவென்றால், ஆண்டவர் சொன்னாருங்க, எல்லாத்தையும் தோட்டத்தில் எல்லாத்தையும் புசித்து சாப்பிடு, ஜீவ விருட்சம் எல்லாம் சாப்பிடு, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதாக அந்த கனியை மட்டும் எடுத்து நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். புசிக்க வேண்டாம் என்று சொன்னது ஆண்டவர் சொன்னார். ஆனால் சாத்தா என்ன சொன்னா தெரியுமா? புசின்னா. ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னா இவன் புசின்னா. இந்த அம்மா செஞ்ச பெரிய தவறுங்க. நல்ல துணை, நல்ல உறவாடினாங்க, நல்ல உதவியாக இருந்தாங்க, நல்லா செஞ்சாங்க. ஏவாள் நல்ல ஒரு ஜீவனுள்ள அம்மா தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் செய்த பல தவறுகளும் காணப்பட்டிருந்தது. எடுத்து அவர்கள் தேவன் எதை சொன்னாரோ அதை மறுத்து, அதை பார்த்து, அதை பழத்தை பிடுங்கி சாப்பிட்டார்கள். என்ன பழம் அது? என்ன பழங்க? நன்மை தீமை. அது என்ன பழம்? அது என்ன பழம்? மாம்பழமா, ஆப்பிளா, கொய்யாப்பழமா, அல்லது ஆரஞ்சு பழமா? என்ன பழம்? என்ன பழங்க? சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஜீவ விருட்சம். ரைட். ஜீவ விருட்சம் அது தனிங்க. நன்மை தீமை தனி, அது தனி. இது தனி, அது தனி. என்ன அது பழம் என்னன்னு கேட்குறேன். சும்மா உங்களுக்கு ஒரு இதுதான். அந்த பழம் வேற ஒன்று இல்லைங்க, ஆப்பிளுங்க. அது என்னதுங்க? ஆப்பிள் தான். ஆப்பிள் என்று சொல்லுது ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆப்பிள். அந்த ஆப்பிள் அப்போது அதற்கு நன்மை தீமை அறியத்தக்கதான அது ஒரு அழகாக அது தேவன் சிருஷ்டித்திருந்தாராம். அதில் உள்ள அது வேத வல்லுநர்கள் அது சரியாக சொல்லுகிறார்கள். அந்த ஆப்பிள், முதல் ஆப்பிள் உருவானது ஏதேன் தோட்டம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதல் ஆப்பிள். அந்த ஆப்பிள் பெயர் போனது உலகத்தில் இப்போ ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இங்கிலீஷில் அதெல்லாம் எழுதிட்டாங்க, ஆப்பிள் பழம் தான் அப்படின்ட்டு. அதனால தான் அது நிறைய உருவாக்குனாங்க. விலை உயர்ந்ததாக அதை உருவாக்குனாங்க. மாடலாக உருவாக்குனாங்க. அதை சாப்பிடும்போது அதுக்குள் உயிர் இருக்கிறது, நல்ல சத்து இருக்கிறது என்று சொல்லி அறிவிச்சு விட்டான் டாக்டரை. அடுத்து அந்த ஆப்பிளை ஐசக் நியூட்டன் ரெண்டாவது ஆப்பிளை அவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். மரத்துக்கடியில் படுத்திருந்தார். மரத்தில் அந்த ஆப்பிள் மரத்துக்குள்ள டொமார்னு தலையில் ஒரு ஆப்பிள் விழுந்துச்சுங்க. ஐசக் நியூட்டன் எல்லாம் படித்தவங்க தான். என்ன செய்தார்? புவியீர்ப்பு சக்தி இருக்குது என்று சொல்லி ஐசக் நியூட்டன் ஆப்பிள் என்று சொல்லுவார்கள். அமேன். அமேன் சொல்லுங்க.
ஹalleluya. இதை பார்த்து கொண்டே இருந்த ஒரு மனிதன் செல்போன் தயார் பண்ணலான்னு சொல்லி ஆப்பிள் போன் நிறுவனர் பார்த்தாருங்க. இவ்வளோ உயர்ந்தது. அதனால் அப்போ இருந்தே அது வருது பாருங்க, காஸ்ட்லி, உயர்ந்தது. ஆப்பிள்லாம் முன்னாடி வாங்கி சாப்பிட முடியுமா? இப்போ வாங்கி சாப்பிட்றோம். என்னது அது? சும்மா இவங்களா விளை வச்சு கொண்டு வர்றான், பூரா ரசாயனம். அது உண்மையானது இல்லை. உண்மையான காஷ்மீர் ஆப்பிள்லாம் கிடையாதுங்க. அந்த ஆப்பிள் போன் விலை உயர்ந்தது, 1 லட்சம் 10 லட்சம். அது ஆப்பிள் போன் வச்சுருக்காரு. நான் வச்சுருக்கிறேன்னா ஆப்பிள் போனா ரைட், ஐயா ஒரு ஸ்டாண்டர்டு வசதியான ஆள் கொடுக்க, ரைட் அப்படி தான் நினைப்பாங்க. ரொம்ப வசதியான சகோதரிமார் யாருன்னா ஆப்பிள் போன் வச்சுருக்கீங்களா? வச்சுருங்க, அது நல்லா இருந்தாங்க. ஆனால் ஏவாளுடைய சந்ததியெல்லாம் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா அப்போயே அந்த அம்மா ஆப்பிளை கையில் பிடிக்கிட்டாங்க. ஆப்பிள் போன்லாம் வாங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கொடுத்துருவார். அமேன் சொல்லுங்கள். அமேன் அமேன் சொல்லுங்கள். 3வது ஆப்பிள், இப்போது இருக்கிற ஆப்பிள் வந்து 4வது ஆப்பிள். என்னது? நம்ம சாப்பிட்ற ஆப்பிள். 4 ஆப்பிள், நல்ல ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிள் போன் வாங்குங்க, எல்லாம் செய்யுங்க. அந்த ஆப்பிள் முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா போய் செஞ்ச தவறு. அது ஒரு சப்ஜெக்ட். ஏன் இதை சொல்கிறேன்னா, அது ஒரு சப்ஜெக்ட் ஓடுகிறது. அது என்ன பழம் என்று சொல்லி ஓடுகிறது. அருமையான ஏவாளை குறித்து நான் பார்க்கும்போது, நல்ல ஜீவன் உள்ளோர் எல்லாருக்கும் தாயானவர். அமேன் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்திலே அந்த அம்மாள் தேவனோடு பேசினார். 4ஆம் அதிகாரம் 1 தேவனால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்லி தேவனோடு பேசினார். அமேன் சொல்லுங்க. தன் பிள்ளை பேருக்காக அவர் காத்திருந்தார். தேவனோடும் அதற்கு பின்பாக அந்த அம்மா பேசினாங்க. அவர்கள் பாவம் செய்த பின்பு வெளியிலே விரட்டி விட்டார். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர்களை விடவில்லை. தோல் உடையை கொடுத்தார், அவர்களை மன்னித்தார். மரித்தாங்க, ஆனால் செத்து போனாங்களா? அந்த பழத்தை பறித்து ஏன் சாகலைன்னு கேட்கக்கூடாதுங்க. சாகவே சாகவா என்று சொன்னார். சாத்தானி சாக மாட்டேன்னு சொன்னார். நல்லா கவனிச்சுங்க. நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குங்க. இந்த சரீரம் சாகவில்லை, ஆத்துமா செத்து போய்விட்டது. ஆத்துமா மரணம் அடைந்தார்கள். ஏன் அவர்கள் சாகவில்லை? சாகவே சாவேன், ஏன் சாகவில்லை? ஒரு இப்படி வஸ்திரம் நீங்கள் போட்டிருக்கீங்களா? இந்த வஸ்திரம் வந்து தேவன் அப்போது வந்து அவர்கள் கொடுத்த மகிமையின் வஸ்திரம். இப்போ போட்டிருக்க எப்படி நீங்கள் உங்களுடைய சரீரத்தை மறைப்பதற்கு போட்டிருக்கீங்களோ, அவர் கொடுத்து அதை இழந்துட்டாங்க. அந்த மகிமையை இழந்துட்டாங்க. ஆத்துமா மரணம் அடைந்து விட்டார்கள். அமேன் சொல்லுங்க. அதுதான் தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். மற்றபடி அவருடைய பாயிண்ட்லேயே அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனால் அவருடைய பால் தவறுகள், பல காரியங்கள் நடந்தது. ஒன்று, முதல் ஆதாம் ஏவாளுடைய காரியங்களை பார்க்கும்போது முதல் பெண் யார் என்று சொன்னால் ஏவாள் தான். அமேன் சொல்லுங்க. அமேன் சொல்லுங்க. 2வது முதல் மனைவி யார் என்று சொன்னால் ஏவாள் தான். அமேன் சொல்லுங்க. 3வது முதல் தாய் என்று சொன்னால் ஏவாள் தான். 4வது முதல் கர்ப்பவதியானது. அமேன் சொல்லுங்க. அமேன். முதல் கர்ப்பவதியானது ஏவாள். பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க. தேவனுடைய பரிசுத்தம் முதல் ஆண் பிள்ளையை பெற்றது. முதல் ஆண் பிள்ளை வேணும். ஆண் பிள்ளை வேணுமா, பெண் பிள்ளை வேணுமா? பெண் பிள்ளை இல்லைன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே. ஆம்பளை பிள்ளை வேணும்னுட்டு வெறும் ஆம்பளை பிள்ளை தான். ஐயோ இந்த பொம்பளை பிள்ளை இல்லாமல் போச்சேன்னு கஷ்டங்க. முதல் எந்த பிள்ளை கடவுள் கொடுத்தாலும் அது தேவன் கொடுத்த பிள்ளை. அமேன் சொல்லுங்க. அமேன். முதல் சாத்தானோடு பேசினது யாருங்க? ஏவாள் தான். முதல் சாத்தாட்ட போய் பேசிட்டாங்க. தேவனோடு பேசிகிட்டு இருந்தாங்க, கணவரோடு பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கேப்பு கிடைக்கவே அப்படியே போனாங்க தோட்டத்தில். அவன் வந்துட்டான். பெண்கள் பொதுவாக அவனுக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ஆண்கள் யோசிப்பாங்க, பெண்கள் யோசிப்பாங்க, ஆனாலும் இலகிடுவாங்க. அதனால தான் பெரிய போலீஸ் அதிகாரி, நீதிபதிகள்லாம் போட மாட்டாங்க. நீதிபதிகள் ஏன் போட மாட்டாங்க தெரியுமா? அழுதுட்டாங்கன்னா இலகிடுவாங்க பெண்கள். அம்மா அப்படின்னால ஓகே ரிலீஸ் அப்படின்றாங்க. இவன் ஆம்பளை கொஞ்சம், ஏன்னா பெண்கள் இலகிய உள்ளவங்க. அமேன் சொல்லுங்க. முதல் சாத்தானிடத்தில் பேசியவர்கள். அமேன். முதல் விதமாக கேள்விக்குறி, முதல் கேள்வியை சாத்தான் கேட்டான். நம்ம இப்போ பாருங்க, கேள்விக்குறி இப்படி போடுறோம் பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சுங்க. எனக்கு பார்க்குறீங்களா? எல்லாரும் பாருங்க. கேள்விக்குறி இப்படி போடுவோம். அது என்ன தெரியுமா? சர்ப்பம் முதல் கேள்வியை ஏவாள்கிட்ட தான் கேட்டுச்சுங்க. அதனால தான் இப்போ உலகத்தில் கேள்விக்குறி ஏன் அப்படி போடுறாங்கன்னா, முதல் கேள்வியை அங்கே கேட்டது ஏவாள்கிட்ட.
முதல் பதிலையும் இந்த அம்மா சொல்லிட்டாங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இந்த அம்மாவுக்கு நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது அவர்களுக்கு ஏற்ற துணையை உருவாக்க முடியாதான் தேவனாகிய கர்த்தர் வைத்தார். தேவன் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை அந்த வார்த்தைக்கு அவர்கள் முதல் கீழ்ப்படியாமை போனது அந்த அம்மா தான். நல்லா கவனிச்சுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல் கீழ்ப்படியாமையின் போனது அந்த அம்மா தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் கீழ்ப்படிங்க. உங்களுடைய புருஷருடைய வார்த்தைக்கு, பரிசுத்தவான்களுடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிந்து நாம் தேவ சத்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய காரியங்கள் சாத்தான் பேசுவான். பல சூழ்நிலைகளிலே மனிதர்கள் பேசுவார்கள், மற்றவர்கள் பேசுவார்கள். ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் தேவனுடைய சமூகத்திலே கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ வார்த்தையை கூட்டி சொன்னது அந்த அம்மா தான். தேவ வார்த்தையை அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2:3 அதாவது பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொன்னாருங்க. இந்த அம்மா தொடவும் வேணாம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கூட்டி சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கூட்டி பேசக்கூடாதுங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் முதலாக இந்த அம்மாவுக்கு ரொம்ப கவனமாக இந்த அம்மாவை கூட்டி சொன்னாங்க. ரெண்டாவது சாத்தானுடைய வார்த்தையை நம்பினாங்க. இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இருக்கிறது. பிசாசின் வார்த்தையை முதல் நம்பிய பெண் யாருன்னா ஏவாள் தான். இன்னைக்கு பாருங்கள், நிறைய பெண்கள் பாருங்கள், விக்கிர ஆராதனைக்கு அவங்க தான் போவாங்க. சிவப்பு புடவை கட்டி ஒரு குரு போகும். பெரிய விக்கிர ஆராதனை, பெரிய இந்த பாம்புலாம் பாருங்கள், புத்துல போய் இவங்க தான் போய் செய்வாங்க. எப்படியாவது பெண்கள் அந்த ஜாதகம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, எப்படியாவது ஒரு கணவனை இழுத்து அப்படியே அதில் கொண்டு வந்து விடுகிறது. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கவனமாக இருந்து தேவ சத்தத்தை செய்ய வேண்டும். சாத்தானுடைய வார்த்தைக்கு ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு மந்திரவாதி, உன் கணவர் உன் பேச்சை கேட்கறதில்லை, அவர் உட்காரணும், எந்திரிக்கணும், நீ அவர் வேலைக்கு போன பின்பு நீ இவ்வளோ பணம் கொண்டு வந்துரு என்று சொல்லி 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஒரு மருந்தை கொடுத்து விட்டாங்க. அந்த மருந்தை போய் பாலில் கலக்கி கொடுத்து விடு, நீ உட்காருவார், எந்திரிப்பார், அடுத்த பெண்கள்லாம் பார்க்க மாட்டார். அந்த அம்மா கொடுத்துருச்சுங்க. கொடுத்து நரம்பு தெளிச்ச அந்த வீட்டுக்கார் பைத்தியம் ஆயிட்டார். இப்படி மந்திரவாதிகள் சொல்கிறது, டிவியில் பாருங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, உங்கள் வீட்டுக்காரர் அப்படி இருக்கணுமா, வேலை இருக்கணுமா, இதெல்லாம் சாத்தான் பேசுகிற காரியம். இந்த சாத்தான் பேசுகிற காரியத்திற்கு இடம் கொடுத்தாங்க. உலகத்தார் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கே, வீடு இல்லையே, வாசல் இல்லையே, இப்படியா செய்யக்கூடாது, இப்படி ரூப் லைனில் போயிடலாம், அல்லது கொஞ்சம் மட்டும் பாவம் கொஞ்சம் பாவம் செஞ்சு பாரு, இவை எல்லாத்தையும் நான் தருகிறேன் சாத்தான் சொன்ன மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏவாளுடைய வாழ்க்கையில் அநேக 7 காரியங்கள் நல்லா இருந்தது, 17 காரியங்கள் தப்பாக போய்விட்டதுங்க. ரொம்பவும் தானும் அடுத்தபடியாக போடப்பட்டிருக்கிறது. தானும் கெட்டதும் இல்லாமல் யாரையும் கெட வைத்தான், கணவனையும் கெட வைத்து விட்டான். தானும் கெட்டுட்டாங்க, கணவனையும் கெட விட்டாங்க. அதாவது இந்தமா கெட்டு போச்சு. சரி, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, இப்படி நான் இப்போ தப்பு செஞ்சுட்டேங்க. நீங்கள் அவருக்கு அந்த பழத்தை கொடுத்து சாப்பிட வைத்து அவரையும் கெட வைத்து விட்டார். நம்ம கவனமாக இருக்க வேண்டுங்க. நம்ம தான் கெட்டுட்டோம். அந்த கணவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சில நேரத்தில் போன வரணும். சில நேரத்தில் அவர் நம்முடைய கணவர் எளிமையாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அவர் கொடுத்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது தானும் கெட்ட பிரகாரமாக தன் கணவரையும் கெட வைத்து விட்டார். எல்லா வார்த்தையும் உங்களுடைய சித்தத்தை அமுக்காதீங்க. நான் போன வாரத்தில் சொன்னேன், உங்கள் சித்தத்தை பரிசுத்தவான்கள்கிட்டையோ உங்களுடைய கணவர்கிட்டையோ அமுக்காதீங்க, ப்ரெஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் எப்போ நடத்துவாரோ அப்போ தான் நடக்கும். உங்களுடைய வாஞ்சிகளாக நிறைவேறும். இல்லாட்டி உங்களை உட்கார வச்சுருவார், செய்யவே மாட்டார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள்,
தூண்டி விடுறது, அப்புறம் தூண்டி விட்டுட்டு நம்ம போய் பின்னாடி உட்காந்துக்கிறது, அப்புறம் கை தட்டுறது பரவாயில்ல அப்படின்னு, இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம நல்ல குணசாலியாக மாறுங்க. நாம் நல்ல நம்முடைய கணவருக்கு ஏவாள் மூலம் என்னன்னா, இனிமேல் நான் என் கணவரை விட்டு நான் பிரிய மாட்டேன். நான் தனியாக போனனால தானே கேட்க மாட்டேன். என் கணவனையும் நான் நல்வழி நடத்துவேன். கோவப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, கீழ்ப்படியுங்க, நிறைய இப்படியாக ஊழியம் செய்யுங்க, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து 4 பேருக்கு நல்லதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அருமையான நல்ல ஒரு சகோதரி. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன கேட்டீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை வந்தது. பிசாசு கேட்ட உடனே அவனை தேவன் போல ஆக்கலாம் என்று நீ ஆயிரலாம்ல, ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? தாழ்வு மனப்பான்மை. சகோதரிமார்களாக சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏன்னா அவர்களை போல ஆகவில்லை, இவர் நல்ல வண்டி வச்சுருக்கார், வீடு வச்சுருக்கார், நல்லா இது பண்ணுறாங்க. தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாதுங்க. அதை மாற்றிருங்க. உங்களை ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அடுத்தபடியாக பெருமை இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே பெருமை இருந்தது. அது ஆதியாகமம் 3:6 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நான் ரொம்பவும் பெருமைப்படக்கூடாது. தேவன் நம்மை சிருஷ்டித்து வைத்திருந்தார், ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார் என்று நாம் அறிந்து நாம் பெருமைப்படாதபடி நான் தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. அடுத்தபடியாக சம உரிமை கொடுத்திருந்தார். சம உரிமையை அந்த அம்மா தான் இழந்தாங்க. இன்றைக்கி ஏன் சம உரிமைக்கு பாடுறாங்க தெரியுமா? போராடுறாங்க கோர்ட்டில். எல்லாவற்றையும் ஆழ்ந்துகளுக்கு தக்கதாக சம உரிமை கொடுத்திருந்தார். அந்த இதை இழந்துட்டு இந்த இவரை கொண்டு போய் மேலே வச்சுட்டார். அது ஆதியாகமம் 3:16 இருக்கு பாருங்கள். உங்களுக்கு தலைவர் தான், அவர் தான் தலைவர்கள் லெவலில் கொண்டு வந்து விட்டார். சம உரிமையை அவர் இழந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, ஏவாளை குறித்து அநேக காரியங்களை நாம் சொல்லி கொண்டே இருக்கலாம். சம உரிமை என்பது நாம் கொடுத்திருந்தார். அதாவது அவருடைய குடும்பத்திலேயோ ஆளுகையிலேயோ எல்லாவற்றிலும். ஆனால் தேவன் ஒரு திட்டம் எதுக்காக வைத்தார்னு தெரியவில்லை. அந்த அம்மாவும் அந்த சம உரிமையிலிருந்து எடுத்து விட்டார். அதனால தான் சபைகளை கூட ஸ்திரீகள் பேசக்கூடாது என்று சொல்கிறாங்க. பவுல் சொல்லும்போது ஏவாளை குறித்து 2 இடத்துல சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 2:11, 12, 13 பாருங்களேன். நீங்கள் பேசணும்னா நீங்கள் வீட்டில் போய் பேசுங்க, உங்கள் கணவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஸ்திரீகள் ஏவாள் தான் முதல் வஞ்சிக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே பவுல் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. அந்த வசனம் மட்டும் வாசிங்க. முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுப்பதில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். என்னத்தினாலே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. பவுல் சபைக்கு எழுதும்போது கவனமாக எழுதினாருங்க. அவங்கள ரொம்ப கவனமாக தான் வச்சுருந்தார். பெண்களில் மேடையில் ஏற்றுவதோ பிரசங்கம் பண்ணுவதோ அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் அவ்வளோமா ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியாதுங்க. அதனால தான் அவங்க சில பேர் ஏன் பெண்கள் பேசக்கூடாதா, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதா, பெண்கள் மேடையில் ஏறக்கூடாதா, ஏறி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு கணவர் இறந்த உடனே ஒரு பெண்ணு அம்மா பாஸ்டர் அம்மா பொறுப்படுத்துச்சுங்க. அந்த அம்மாவுக்கு வந்த போராட்டம், அந்த அம்மாவுக்கு வந்த பிரச்சனை, அந்த அம்மாவுக்கு வந்த காரியத்தை விட்டுட்டு விலகிட்டு பையன்கிட்ட பொறுப்பு கொடுத்து வெளியில் வந்துருச்சு. அந்த அம்மா போய் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? அந்த அம்மா பாவத்தை அறிக்கை வாங்க முடியுமா? கன்சல்ட் கொடுக்க முடியுமா? திருவிருந்து கொடுக்க முடியுமா? பல காரியம் இருக்குது. பெண்கள் எவ்வளோ பலவீனம்னு உங்களுக்கு தெரியாதுங்க. தீட்டே ஒரு அம்மாவுக்கு பலிபடத்தில் வந்துருச்சு. கரெக்டாக 3 மாதத்தில் அந்த அம்மா அடிச்சிட்டார். இது ஓஎஃப்டியில் பின்னாடி நடந்ததுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, ஆன்லைனில் போகுதுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்கள் மத்தியில் இந்த பாருங்க, இப்போ நீங்கள் பெண்கள் கூட்டம் நடத்துங்க, பாடல் பாடுங்க, செய்தி கொடுங்க, இது வரவேற்கத்தக்கது. அங்கே இல்லை, இங்கே. அது மாதிரி சண்டே கிளாஸ் நீங்கள் நடத்தலாம், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நடத்தலாம். பெண்களுக்கு சில ஊழியங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். அம்மாமாரும் சாந்தி மாரங்களும் அவங்கள போய் சுவிசேஷம் அறிவிக்கும். ஊரே கலக்குங்க. இங்கே ஈக்குவலாக நின்று கொண்டு செருப்பையும் போட்டுக்கொண்டு அதுதான் அவர் செய்யக்கூடாதுங்கிறார். அப்போ 2 தடவை சொன்னாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாரு. வாசி.
வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். ஆ, எப்படியெனில் வாசிங்க. ம். உங்களிடத்தில் வருகிறவன் போதும். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இங்கேயும் பயப்படுறாருங்க. சபைக்குள்ளே குழப்பங்களை உருவாக்குறதோ, சபைக்குள்ளே பல பிரச்சனைகள். இன்னைக்கு பெண்கள்னால தான் நிறைய ஊழியர்கள் விழுந்து போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. புதிய அரசியலில் உள்ள பரிசுத்தவாட்டிகள் சகோதரிமார், நீங்கள் பாக்கியவான்கள். நல்ல பரிசுத்தவான்களை கொடுத்து உங்களை தூக்கி விட்டு எச்சரித்து பாவரிக்க வாங்கி காப்பாற்றுறோம் உங்களையும் உங்களுடைய கணவரையும். வெளியிலன்ட்டு 100 பேர் தொடர்பு வச்சுருக்காங்க. இந்த உட்காந்துருக்கு இப்போ ஊழியர்கிட்ட கேட்டு பாருங்கள். இந்த 3 ஊழியர்கிட்ட கேளுங்க. இவர் அவர் 3 பேர் தான் தெரியும். அவருக்கு ஐயா நம்ம இதில் வந்தவர், அதனால தெரியாது. இந்த 3 பேரை கேளுங்க. எத்தனை பேர் விழுந்து எத்தனை பேர் பெண்களால் ஊழியம் போயிட்டுன்னு கேட்டு பாருங்கள். அது போன வாரமே சொல்லிட்டேன் 2 பேரை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து கர்த்தருடைய சகோதரிமார்கள் கவனமாக இருக்கும். எங்கே பேசணும் எங்கே பேசணும் அங்கே தான் நான் சொல்கிறேன். மற்றபடி பேசுங்க. சுவிசேஷ அறிவிக்கிறது கூட கவனமாக போங்க. 2 பேர் போங்க. ஆண்களுக்கு சுவிசேஷம் சொல்லாதீங்க. நல்லா கவனிச்சுக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த லைவ் மூலம் நான் சொல்கிறேன். பெண்கள் ஆண்களுக்கு சொல்லணும்னா உங்கள் கணவர்மாரை கூட்டிகிட்டு போங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கே கூட்டி போகணும்? பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெண்ணை கூட்டு. ஆண்களுக்கு சொல்லாதீங்க. தனிப்பட்ட முறையிலையும் இயேசு ஏற்றுங்க, பாவத்திலிருந்து விலகி விடு, அப்படியா இப்படியா அப்படியா 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 அப்படி இப்படின்னு சாத்தா வஞ்சிச்சு 2 பேரையும் பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். சகோதரி எச்சரித்தேன் கேட்கல, எச்சரித்தங்க கேட்கல. ஏன்னா ஐயா இப்படி சொல்லிட்டார். நடந்த சம்பவம் சொல்கிறேன். தேவ சமூகத்தில் கேட்கல. வேலை ஸ்தலத்தில் போய் அவர் எப்படியாவது கொண்டு வந்துடலான்னு பார்த்துச்சு. அவன் கொண்டு போயிட்டான். ஒரே தான் பைப்பில் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாவம் நடந்தது. நல்லா எச்சரிக்கிறேன், கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியதான் செய்யணும். ரொம்ப மிஞ்சின நீதிமானாக இருந்துடக்கூடாதுங்க. ஏவாளை குறித்து நல்லதையும் ஏன் சொல்கிறேன், கெட்டதையும் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யுங்க. புருஷருக்கு உதவியாக இருங்க. நல்ல ஊழியம் செய்யுங்க. சுவிசேஷப்படி நிறைய ஆத்துமாக்கள் உங்களை போல கொண்டு வரவே முடியாதுங்க. ஆண்டவர் அதனால தான் சாத்தான் ஏன் ஏவாளை வஞ்சித்தான். முத பேசினான். உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து யார்கிட்ட முத பேசினாருங்க? பெண்கள்கிட்ட தான் பேசினார். காரணம், அவங்க தீவிரமாக போய் ஊழியம் செய்வாங்க. இவங்க பூரா இப்போ பூட்டிட்டு, ஆம்பளை பூரா பூட்டிட்டு பயந்துட்டு கிடக்குறான். அப்படியா? ஐயோ, யார் 12 சிஸ்டர் பயந்துட்டு கிடக்குறாங்க உள்ள. சகோதரிமார்கள் வாழ்த்துக்கிறேன். ஆனால் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனைகள் இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் சாபத்தை பெற்ற இந்த அம்மா பாருங்க. நிறைய பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், முடிக்க போறேன். அவ்வளோதான். முதல் என்ன பெற்றாங்க? சாபத்தை பெற்றாங்க. ஏன் இவ்வளோ பெரிய உடலை படைத்து குழந்தை பிறக்கும் போது மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டத்தை தேவன் வைத்தார்? சாபத்தை முதல் பெற்றுட்டோம். எப்படியாவது அந்த சாபத்தை நாம் விலக்கி விட வேண்டும். பாவத்தை விலக்கி விட வேண்டும். அது எப்படியாவது ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முதல் சாபத்தை முதல் ஏமாந்த அம்மா, முதல் கீழ்ப்படியாமையில் போன அம்மா, எல்லாமே அது ஏவாளுக்குள் கடந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஏவாள் அருமையான ஒரு தாயார். ஆனால் கடைசியில் அந்த அம்மாவை தேவன் விடவில்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க தெரியுமா? உன்னுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார். உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்த ஒரு ஏவாளாக விடலை. தோளுடைய கொடுத்தாருங்க, எல்லாம் செஞ்சாருங்க. எப்படியாவது விடக்கூடாதுன்னு சொல்லி கடைசி பாயில கொண்டு வந்துட்டாருங்க. 3:15 வாசு பிடிச்சிடலாம். 3:15 ஆதியா 3:15 வாசு பிடிங்க. ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே ஏவாளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்தார். வஞ்சித்த சாத்தானை நான் உன் மூலமாக ஒரு ஸ்திரியை உருவாக்குவேன். அது சபை, அது மரியாள். 2ஆம் ஆதாம், முதல் ஆதாம் அவர், 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. முதல் ஆதாமுக்கு மனைவி ஏவாள், 2ஆம் ஆதாமுக்கு மனைவி யாருங்க? சொல்லுங்க, யாருங்க? நீங்க தாங்க. அதனால தான் இங்கே இருந்து எடுத்தாருங்க. எப்படி விழா எலும்பு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லி முடிச்சிடுறேன்.
இங்கே எடுத்தார், விடலை, ஏவாளை விடலை பாருங்க, இங்கே கொண்டு வந்துட்டார், மறுபடியும் குத்துனாங்க. அவன் குத்துறதை இன்னொருத்தர் எழுதியிருக்கார், எலும்புக்குள்ளே போய் அந்த ஹார்ட்டுக்கு கடைசியில் ஒரு சின்ன அந்த ரத்தம் வசீரத்தில் போய் குத்துச்சான். அதை உருவாக்கினான். அதனால தான் இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட சபை. நீங்கள் மனவாட்டி, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அமேன் சொல்லுங்க. அமேன். முதலாம் மாதம், இரண்டாம் மாதம், மூன்றாம் மாதம் யார் தெரியுமா? சமயம் வாய்க்கும் போது சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ரொம்ப தீவிரமாக நீங்கள் இருங்கள், ஆண்டவருக்காக வாழுங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. ஜான் வெஸ்லி அவங்களுடைய மனைவி ஊழியத்துக்கு பிடிக்கவே ஏவாளை போலவே இருக்குமா. சொல்கிறேன், ஏவாளை போலே இருக்குமா. எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு. ஊழியத்துக்கு போறியா, அதெல்லாம் செய்யாத, ஊழியம் போய் செய்யாத, கொடுக்காத, போகாத, எப்படியா இருந்தாலும் அவருக்கு விரோதமாக இருக்குமா. ஒரு நாள் அவர் எப்படியாவது ஊழியத்தை விட்டு திருப்ப வேண்டும் என்று தன்னுடைய தம்பிகிட்ட சொல்லி, அந்த தம்பி இன்னொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு நல்ல கருப்பு ட்ரெஸ்ஸை சாத்தான் மாதிரி பல்லெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அவங்க ஊழியம் செஞ்சு வரும்போது இரவு அந்தி சாய்ந்த நேரத்தில் 2 பேரும் இப்படியே போய் நின்னாங்களாம். அப்படியே வந்திருக்கிறார் அவர். பார்த்தவங்களே சாத்தான் ஊன்னு சாத்தான். அவர் அப்படியே நின்னாராம். அவர் சொன்னாராம், நான் அவருடைய ஊழியக்காரர், ஒரு தேவதூதனாக இருந்தாலும் கூட எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் உன்னை பார்க்கும்போது சாத்தான் மாதிரி தெரியுறீங்க, ஆனாலும் என்னுடைய மைத்துனராக இருந்தாலும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு சிரிப்பு வந்து வேஷத்தை கலைச்சிட்டானா. அவங்க மச்சினன்னு தெரிஞ்சு போச்சு, எப்படியே நியூஸ் போயிடுச்சுங்க. அந்த அம்மா மனம் திரும்பி ஜான் வெஸ்லி மனைவி உயிர் உள்ள வரைக்கும் அந்த அம்மாவுக்கு உதவியாக இருந்தான், அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதாவது போராட்டங்கள்லாம் வரும், எதுக்கிட அந்த வம்பு, எதுக்கிட அந்த ஊழியம், எதுக்கிட போய் ஊழியத்து போனால் தாக்குது போது வருது. அவை நல்ல மனைவியாக அந்த அம்மாவை குறித்து எழுதியிருக்கிறது. நல்ல மனைவியாக, மகளாக, தாயாக, மாமியாராக, சபைக்கு உதவுகிற பரிசுத்தவாட்டிகளாக, ஆக்கிலா ஸ்பிரிக்கலாவை போல இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன் சொல்லுங்க. சத்தம் அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரியை ஒப்பு கொடுப்போம். ஏவாளின் நல்ல குணங்கள் ஆண்டவரே எனக்கு வேண்டும். ஜீவனுள்ளவர் எல்லாருக்கும் தாயாக நான் இருக்க வேண்டும். சபைக்கு தாயார், பரிசுத்தவான்களுக்கு உதவியாக இருக்கும். அழிந்துண்டிருக்க மனக்குளங்களுக்காக நான் மறுபடியும் சபையாக நான் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு எலும்பாக, சபைக்கு ஏற்ற துணையாக, பிள்ளைகளை எல்லாவற்றையும் உருவாக வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். ஊழிய பாதையில் உறுதுணையாக இருப்போம். கணவர்மார்களுக்கு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, இன்னும் ஊழியத்தில் ஆத்தும ஆதாயம் செய்து வருவதில் எல்லாவற்றையும் நாம் இருப்போம். ஜீவனுள்ளவருக்கு தாயானவள். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரா 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 சோத்ரா. ஆமென். ஜெபிங்க. ஜெபிக்காத யாருங்க?